బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తానిని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తానిని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము చెలగి వసుద గోలి చినని పాదము బలితలము పిన పాదము చెలగి వసుద గోలి చినని పాదము బలితలము పిన పాదము తలకకు గగనము తన్నిన పాదము తలకకు గగనము తన్నిన పాదము బలరిపు దాచిన పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తానిని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము పరమయోగులకు పరిపరి విధముల పరము సగిదిని పాదము పరమయోగులకు పరిపరి విధముల పరము సగిదిని పాదము తిరువెంకటగిరి తిరుమని చూచిన తిరువెంకటగిరి తిరుమని చూచిన పరమ పదముని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము బ్రహ్మము తానిని పాదము బ్రహ్మ కడిగిన పాదము. அழைப்பன் திருவேங்கடத்தானைக் காண இழைப்பன் திருக்கூடல் கூட மழைப்பே அருவி மணிவரன்றி வந்தழிய யானை வெறுவி அறவொடுங்கொன் வெற்பு வெற்பென்று வேங்கடம் வாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன் நின்று நினைக்கின்றேன் கற்கின்ற நூல்வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேள்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓணவிழவில் ஒழியதிர பேணி வருவேங்கடவா என சொல்லம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனைச் சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை நின்று வினைகெடுக்கில் நீர்மையால் என்றும் கடிக்கமல நான்முகனும் கண்முன்றத்தானும் அடிக்கமலம் இட்டேந்தும் அங்கு மங்குள் தோய் சென்னி வேங்கடத்தானை கங்குள் புகுந்தார்கள் காப்பணிவான் திங்கள் சடையேற வைத்தானும் தாமரை மேலானானும் குடையேற தாம் குவித்து கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்ட அரக்கன் தலைதாழால் பண்டன்னி போம் குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலைக்கே போம் குமரன் உள்ளீர் புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்தெங்கும் தானோங்கி நிற்கின்றான் தன்னறிவு வேங்கடமே வானோர்க்கும் மன்னோர்க்கும் வைப்பன் மணிவிளக்கா மாமதியை மாளுக்கென்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை எப்பாடும் வேடுவலை குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே நாடுவலை தாடுமேல் நின்று நன்மணி வண்ணன் ஊர் ஆளியும் கோளரியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பன்மணி நீரோடு
பொறுதுருளும் கானகமும் வானரமும் விடும் உடை வேங்கடம். வேங்கடமே விண்ணோர் தொழுவதுவும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே தானவரை விழ தன்னாழி படைதொட்டு வானவரை காப்பான் மலை. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். திருவேங்கட மகிமை என்ற வெங்கடேச மகாத்மியம் என்ற தலைப்பிலே நாம் திருவேங்கடமுடியானுடைய மகாத்மியத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 5வது நாளாக நாம் தொடர்கிறோம். ஆகாஷ்ராஜன் தன்னுடைய குருவாகிய சுகமகர்ஷியை வணங்கி தன்னுடைய குறையை சொல்கிறான். அந்த குறையை சொன்னவுடன் அவர் சொல்கிறார், நீ உரிய பிராமணர்களை அழைத்து ஒரு சுபமுகூர்த்தத்தில் நீ நரசிம்ம பெருமாளை வணங்கி நீ அவருடைய பேரருளால் ஒரு குழந்தையை பெறுவாயாக. ஆகவே நீ யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, யாகத்தை சொல்லும்போது அவர் சொல்வார், ஏற்கனவே உலகத்தை கட்டி ஆண்ட தசரத மகாராஜா 10 திக்குகளையும் தன்னுடைய தேரை செலுத்தி ஆண்ட தசரத மகாராஜானுக்கே குறைய இந்த மாதிரி புத்திரம் இல்லை என்ற ஒரு வருத்தம் ஏற்பட்ட பொழுது புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அவர் பகவானையே குழந்தையாக பெற்றார். ஆகவே நீயும் தவம் இருந்து உரிய உபவாசம் இருந்து உரியவர்களை வரவழைத்து அவர்களால் பிராமணர்களை அழைத்து எப்படி ஒரு யாகம் செய். ஆகவே அப்பொழுது உனக்கு கிடைக்கும். அதே போன்று ஜனக மகாராஜா தனக்கு குழந்தை வேண்டும் என்று வேண்டிய பொழுது யாகம் செய்த பொழுது அவருடைய அங்கே அந்த நிலத்தை தோண்டும் போது அவருக்கு அதில் ஒரு பெட்டி கிடைத்தது. அதில் இருந்து சீதாதேவி கிடைத்தாள். ஆகவே உனக்கும் ஒரு பகவத் அம்சமான குழந்தை வேண்டுமென்றால் நீ பூர்வ ஜென்ம அது போன்ற நீ பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால் நீ உனக்கு குழந்தை பிறக்கும். ஆகவே நீ யாகம் செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். சரி என்று அவர் பிராமணர்களை அழைத்தார். ஒரு சுப முகூர்த்தத்தில் பிராமணர்களை வரவழைத்து வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் சேகரித்து யாகம் செய்ய போகும் இடத்தில் இவர் பொன் கலப்பையினால் உழுதார். தசரத மகாராஜா இவர் மார்த்தார், ஜனக மகாராஜா மாதிரி. அந்த இடத்தில் மண்ணை எடுக்க அங்கே ஒரு அழகிய பெட்டி காணப்பட்டது. அரசன் அப்பெட்டியை திறந்து பார்க்க 1000 இதழ்களுடைய தாமரைப்பூவின் நடுவிலே ஒரு சிறு பெண் குழந்தை இருந்தது. உடனே ஆகாயத்தில் ஒரு மின்னல் மின்னியது. மின்னல் மின்னியவுடன் ஒரு அசரீரியாக ஒன்று சொன்னது, ஓ அரசனே, நீ ரொம்பவும் கொடுத்து வைத்தவன். உன் பூர்வ ஜென்மத்தின் பயனினால் உனக்கு இக்குழந்தை கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தையினால் உன் வம்சம் கடைத்தேறப் போகிறது என்று சொல்லியது. சுகமகரிஷி, பிராமணர்கள், ஆகாசராஜன், தரணி தேவி எல்லோரும் ஆகாசவேணியினுடைய அதாவது அசரீரியை கேட்டு மனம் பூரித்தனர். குழந்தையை எடுத்துக்கொண்டு பிராமணர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று யாகத்தை பூர்த்தி செய்து ராஜபரிவாரத்துடன் அரண்மனையை அடைந்தான் ஆகாசராஜன். அரசன் சுகமகர்ஷியை பார்த்து, சுவாமி, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்க, முனிவரும் குழந்தை தாமரையிலிருந்து, அதாவது தாமரை பூ இருந்தது அந்த பெட்டிக்குள்ளே, தாமரை பூக்குள்ளே இருந்தா, தாமரையிலிருந்து வந்ததால் இவளுக்கு பத்மாவதி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றார். ராஜ தம்பதிகள் அவ்விதமே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயர் வைத்து மிகவும் ஆசையாக வளர்த்து வந்தனர்.
சில காலம் கழித்து தரணி தேவி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றால் அந்த குழந்தைக்கு வசுதானன் என்ற பெயர் வைத்து பத்மாவதி வசுதானர்களை பிரீதியுடன் வளர்த்து வந்தார். இந்த குழந்தை பத்மாவதி என்பது எப்படி தெய்வாம்சமாக தோன்றியவள் என்பதற்கு அவனுடைய பூர்வ ஜென்ம வரலாறு சுகர மகர்ஷி தன்னுடைய ஞானத்தினால் பார்க்கிறார். பத்ம மகாராஜன் வரலட்சுமி விரதம் செய்து, வரலட்சுமியின் பத்ம மகாராஜன் ஒருத்தன் முன்னால் அவன் வரலட்சுமி நோன்பு இருந்தான். வரலட்சுமியின் வரத்தினால் மாசுலுங்கி என்னும் ஒரு பெண்ணை பெற்றான். வளர்பிறை சந்திரனை போல் நாளொரு நாள் அவள் திகழ்ந்து வந்தாள், வளர்ந்து வந்தாள். எல்லா கலைகளையும் கற்றாள். 16 வயதை அடைந்தால் சிறு பிராயத்திலிருந்தே அவள் ஸ்ரீ ஹரியை பக்தியுடன் சிரத்தையுடன் பூஜை செய்து தன் வாழ்க்கையை ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கே அர்ப்பணித்து அவரையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டாள். பத்மராஜன் மாகலுங்கியை சுயம்பரம் ஏற்படுத்தினான். அந்த சுயம்பரத்திற்கு தேச தேசங்களிலிருந்து எல்லா ராஜகுமாரர்களும் வந்தார்கள். அவர்களில் ராவணனும் ஒருவன். ராவணன் மாசுலுங்கியின் பேரழகை கேட்டு சுயம்பர மண்டபத்தை அடைந்து அக்கன்னிகைக்கு இஷ்டமில்லாவிட்டாலும் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு பலவந்தம் செய்தான். பத்மராஜன் தடுக்க ராவணன் கதையினால் அவனை வதம் செய்து மறுபடியும் பலவந்தம் செய்தான். சுயவர மண்டபம் மரண மண்டபமாக மாறியது. சபைக்கு வந்த அரசர்கள் பலரும் பயந்து ஓடுகினார்கள். மாலுங்கியோ ஹரிநாமஸ்மரணம் செய்து கொண்டே மறைந்து காட்டில் வேத அத்தியனம் செய்யும் முனிவர்களுக்கு எதிரில் பிரத்யட்சமானாள். மகரிஷியின் வேதம் சொல்லும் காலத்தில் அவள் தோன்றியதால் உடனே வேதவதி என்று பெயர் வைத்தனர். அவள் இமயமலை சாரலிலே தவம் புரிந்து கொண்டு வந்தாள். விமானத்தில் ஆகாய மார்க்கமாக சென்ற ராவணன் மாசுலுங்கியை, அதாவது இப்போ அவள் பேர் வேதவதி, பார்த்து விமானத்தை நிறுத்தி அவர் அருகில் சென்றான். கண்களை மூடி தவம் செய்வதனால் அவளுக்கு ராவணன் வந்தது தெரியவில்லை. ராவணன் அவளை பார்த்து, அங்கே மறைந்து இங்கே தோன்றிய உன்னை மகாவிஷ்ணு காப்பாற்றுவான் என்று நினைத்தாயா? இந்த லங்காதிபதி தான் உனக்கு தக்கவன் என்று சொல்லிக்கொண்டே அவள் மேனியை தொடப்போனான். மிகவும் கோபம் கொண்ட மாசுலுங்கி, ஓ நீச்சனே, ஒரு அனாதரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை துன்புறுத்துகிறாயா? இதோ இந்த ஹோமாக்னியில் விழுந்து நான் சாம்பலாகிறேன். ஆனால் நான் சாகும் முன்பு உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். ஒரு பெண்ணால் தான் உனக்கு மரணம் ஏற்படும். உன்னுடைய உன்னுடைய அரசும் ஒரு பெண்ணால் அழியப் போகிறது என்று சாபம் கொடுத்து அக்னியில் இறங்கினாள். இது ஒரு காட்சி. இந்த வேதவதி பகவானே நினைத்து கொண்டிருந்தால், பகவானே அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இதோடு நிறுத்திக்குவோம். ராமன் ஸ்ரீ ராமாயணத்தில் ஆரண்ய வாசம் செய்யும் காலத்தில் பர்ணசாலையில் அருகில் ராமர் லட்சுமணர்கள் இல்லாத சமயம் சீதையை எடுத்து செல்ல ராவணன் வந்தான். இதை முன்கூட்டியே அறிந்த அக்னிதேவன் வேதவதியை குடிசையில் இருக்க சொல்லி நிஜ சீதையை தன் பத்தினி சுவாகாதேவியிடம் பாதுகாக்க ஒப்படைத்தான். வேதவதியை ராவணன் இலங்கைக்கு கூட்டிச் சென்றான். இது ஒரு வித்தியாசமான கதை. அதாவது இவர்கள் காட்டுக்கு போயிட்டார்கள் வானை தேடி. இப்போ அக்னிதேவன் என்ன பண்ணுறாரு, சீதையை ராவணன் கடத்தி செல்வதுக்காக மாய உருவில் வரான்னு தெரிஞ்ச உடனே அக்னிதேவன் நிஜமான சீதையை தன்னோடு வர சொல்லி தன்னுடைய மனைவியாகிய சுவாகாதேவி, அதனால தான் அக்னியில் கொடுக்கும்போது நம்ம எல்லாம் போது சுவாகா சுவாகான்னு சொல்லி ஒப்படைக்கிறோம். ஏன் மந்திரம் சொல்லும்போது எல்லா வகையான காயத்ரி எந்த மந்திரங்கள் சொன்னாலும் சுவாகா என்று சொல்கிறோம். அதுனா அக்னிதேவனுடைய மனைவி. அவளோட அதாவது கணவனும் மனைவியாக அக்னிதேவியும் அக்னிதேவனுடைய மனைவியுமாக சேர்ந்து நான் இடக்கூடிய பொருளை அந்த தேவர்களுக்கு ஒப்படையுங்கள் என்பதற்காக தான் அதை
ஸ்வாகா என்று சொல்லி அதை ஒப்படைக்கிறோம். அந்த ஸ்வாகா தேவியிடம் ஒப்படைக்கின்றார். வேதவதியைத்தான் ராவணன் இலங்கைக்கு கூட்டிச் செல்கிறான். ராவண சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு ராமச்சந்திரனுக்கு இது தெரிய வருகிறது. ஆகா, அக்னி தேவன் தான் நம்முடைய நிஜ சீதையை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இவள் நாம் பார்க்கக்கூடிய சீதை நம்முடைய சீதை இல்லை என்பதை உணர்ந்தவன். ஆனால் சீதை வடிவத்தில் தான் இருக்கா அந்த வேதவதி. வேதவதியை தொட்டால் அவனுக்கு எரிந்து போயிடுவாங்கன்னா ராவணனும் சீதையை, அந்த மாயா சீதையை தொடாமே இருக்கான். இப்பொழுது அக்னி பிரவேசம் செய்ய சொல்லி அக்னி பிரவேசத்தில் இந்த வேதவதியானவள் மறுபடியும் அக்னி பிரவேசம் செய்து அக்னியிடமே ஒப்படைத்து தன்னை மறுபடியும் வேதவதியை, அதாவது சுவாகாதேவியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிஜ சீதையை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைப்பதாக ராமாவதாரம் சொல்கிறது என்று அந்த விஸ்தாரமாக சொன்னான். ஓ ராமச்சந்திரனே, சீதைக்காக வேதவதி இலங்கையின் சகல விதமான கஷ்டங்களையும் சகித்தாள். உன்னையே பர்த்தாவாக மனதில் நினைத்து கொண்டு தவம் புரிந்தாள். இவளை தாங்கள் மனம் புரிந்து கொள்ள வேண்டும், தயவு செய்து தாங்கள் சம்மதமளியுங்கள் என்றான். அதற்கு ராமன், அக்னி தேவனே, இந்த அவதாரத்தில் நான் ஏகபத்தினி விரதம் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நான் கலியுகத்தில் சீனிவாசனாக அவதாரம் செய்யப் போகிறேன். வேதவதியும் ஆகாசராஜனுக்கு மகளாகப் போகிறாள். அப்பொழுது இவளை மணந்து கொள்வேன் என்றார். பரமானந்தம் அடைந்த வேதவதியும் அக்னியில் மறைந்தாள். அந்த வேதவதியே இப்பொழுது பத்மாவதியாக ஆகாசராஜனுக்கு பிறந்திருக்கிறாள். இதை சுகபிரம்ம ரிஷி தன்னுடைய ஞானத்தினால் அறிந்து கொள்கிறார். பத்மாவதி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தாள். பத்மாவதி அருந்தவத்தினால் பிறந்தவனாகையால் குருவினுடன் சகல வித்தைகளையும் செவ்வனே கசடர கற்றாள். தக்க பருவம் அடைந்தவுடன் ரதியைப் போல பேரழகும், சரஸ்வதியைப் போல கல்வியும், பார்வதியைப் போல் புனிதத்துவமும், லட்சுமியைப் போல் தேஜஸும் கலந்து வனப்புடன் இருந்தாள். பத்மாவதி வெள்ளிக்கிழமை பூஜைகளை முடித்துக்கொண்டு தோழிகளுடன் அந்தப்புறத்தில் விளையாடும் சமயம் நாரத முனிவரானவர் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு அரண்மனை அடைந்தார். மகர்ஷியை கண்ட பத்மாவதியும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து உபசரித்தாள். நாரத மகர்ஷியானவர் பத்மாவதியின் பணிவன்பை பார்த்து, குழந்தாய், உன் இடது கையை காண்பி, நடக்கிறது மாற்றம் நடக்கப் போகிற எல்லா விஷயங்களையும் உனக்கு சொல்கிறேன் என்றார். பத்மாவதி வெட்கத்துடன் தலை குனிந்தவாறு தன் இடது கையை காண்பிக்க நாரத மகர்ஷி மிக கூர்மையாக ரேகைகளை பரீட்சித்து, பத்மா, கையில் துவஜம் மற்றும் அச்சரேகைகள் உனக்கு அரண்மனை வாசத்தை குறிக்கின்றது. பத்மரேகை தனம் தானியம் முதலிய எல்லா வகையான போக பாக்கியங்களை காட்டுகிறது. நீ ஸ்ரீமன் நாராயணனுக்கு பத்னியாகப் போகிறாய். சீக்கிரமே கல்யாண பிராப்தரஸ்து என்று ஆசீர்வாதம் செய்கிறார். ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமலையின் வகுலாதேவியின் பணிவிடைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் காலங்கழித்து வந்தார். ஒரு நாள் தனக்கு வேட்டையாட ஆசையாக இருக்கிறது என்று வகுலாதேவியிடம் சொல்ல, அவள், அப்பா, நீ ரொம்பவும் அழகானவன், வன விலங்குகளுடன் விளையாட்டா, எனக்கு பயமாக இருக்கிறதே என்றாள். அதுக்கு ஸ்ரீனிவாசன், அம்மா, என் சிறு கோரிக்கையை நிறைவேற்ற தயவுசெய்து காட்டு மிருகங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. என் வீரம் பராக்கிரமம் இன்னும் உனக்கு தெரியாது எனவும் வகுலாதேவியும் சௌக்கியமாய் சேவமாயும் சென்று வா என்று ஆசீர்வதித்தாள். ஸ்ரீனிவாசன் வேட்டைக்குரிய வேடுவனின் உடுப்புகளை அணிந்து வில் அம்புகளை ஏந்தி தாயிடம் விடைபெற்று திருவேங்கடமலையை தாண்டி மகா ஆரண்யத்தை அடைந்து ஓர் முழக்கம் செய்தார். இப்பயங்கர சப்தத்தை கேட்ட கொடிய வனவிலங்குகளான சிங்கம், யானை, வேங்கை, சிறுத்தை முதலியை நடுங்கி மூளைக்கொன்றாக ஓடின. வேடையாட சென்ற சீனிவாசனை அத்தருணம் பார்த்து சீனிவாசன் சிங்கம் முதலியவைகளை கொன்றும் யானைகளை துரத்தியும்
முள்ளம்பன்றிகளை ஓட்டியும் காட்டை அல்லோகலப்படுத்தினார். ஒரு யானையானது பிளிரிக்கொண்டு ஓடி வந்தது. அதை சீனிவாசன் பின்பற்றினார். வேகமாக ஓடும் அந்த யானையை பின்பற்ற முடியாமல் பிரம்மனிடமிருந்து ஒரு வெண் குதிரையை வரவழைத்து சவாரி செய்ய துவங்கினார். யானை சீனிவாசனை வெகு தூரம் அழைத்து சென்று திரும்பி அவருக்கு நமஸ்காரம் செய்து மறைந்தது. அந்த வாயில்லாத பிராணி நமஸ்காரம் செய்ததை பார்த்து புன்முறுவலித்த தாகம் தீர்த்து கொள்ள பூந்தோட்டத்திற்குள் நுழைந்து அங்கு ஒரு அழகான குளத்தை கண்டார். அந்த குளத்திலே நீராட நீர் பருக தன்னுடைய குதிரையையும் அழைத்து கொண்டு அதில் நீர் பருகுவதற்காக அந்த குளத்தை நோக்கி செல்கிறார் என்ற அளவில் இன்றைய வெங்கடேஷ மகாத்மத்தை நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாத இறைவாணிதாராய் பறையேலுரம்பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று இன்புறோ ரொம்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.